காய்கறிகள் பீர்க்கங்காய், சுரக்காய், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கோவக்காய், இந்த மாதிரி கொடி வகைகளில் வரக்கூடிய புடலங்காய், இந்த மாதிரி காய்கறிகளில் வந்து அது மெயினாக வந்து அந்த பழையின்னு சொல்லக்கூடிய அந்த ஈக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காய் வச்சதுக்கப்புறம் இந்த காயில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காரும். அது அந்த ஈக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதில் வந்து முட்டை வச்சுட்டு போயிடும். அது வந்து அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா, அது புழு, அதாவது முட்டை வந்து புழுவாக மாறி அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காய்களை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அது அப்படியே ஃபுல்லாக பரவி அந்த செடியே வந்து வீணாக்கிரும். பாருங்கள், இந்த மாதிரி செடியே வீணாக்கிரும். எனது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 செடி நல்லா வந்துக்கிட்டு இருந்ததுங்க. அந்த செடி வீணாக போயிடுச்சு. வேர் வரலும் கீழே வரலும் போய் அந்த செடியை வந்து சாகடிச்சிடுது. அது வந்து இந்த கட்டுப்படுத்த முடியல. நானும் வந்து பல வகையில் சொன்னாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சள் அட்டை வந்து வைக்க சொன்னாங்க. நம்ம அதை வச்சோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேறு பூச்சிகள்லாம் நிறைய மாட்டுது. ஆனால் பல ஈக்கள் மட்டும் இதில் மாட்டவே இல்லைங்க. இங்கே தெரியுது பாருங்கள், சின்ன சின்ன பூச்சிகள்லாம் தெரியுது பாருங்கள், மாட்டுச்சு. ஆனால் பல ஈக்கள் மாட்டல. அப்புறம் வந்து மருந்து அடித்தோம். மருந்து அடிக்க சொன்னாங்க, மருந்து அடித்தோம். அதுக்கும் வந்து அது மசிகிற மாதிரி தெரியல. ஆனால் அதோட ஈக்களோட தொந்தரவுகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பற்றி விசாரிக்கும் போது, விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய முறை வந்து இந்த கருவாட்டு முறை சொன்னாங்க. கருவாட்டு பொறி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து இப்படி உட்காந்து சரி முட்டை வச்சிடும். முட்டை வச்சு அடுத்தது புழு வந்து அந்த செடியும் சரி அந்த காய்கறியும் சரி வீணாக போயிடும். இப்போ பாருங்கள், அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கருவாட்டு பொறி வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 இடத்து இந்த மாதிரி பாருங்கள், சின்ன சின்ன ஓட்டை போட்டு உள்ளே வந்து வேஸ்ட்டு கருவாடு, தூக்கி போடக்கூடிய கருவாட்டு தலையை மட்டும் நம்ம பாருங்கள் இதுக்குள்ளே போட்டிருக்கோம். தெரியும் பாருங்கள். இது வந்து இப்போ வச்சு வந்து ஒரு நாள் தான் ஆகுது. இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல வச்சுருக்கோம். இது பாருங்கள், சுரக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக தொங்குது பாருங்கள். சுரக்காய், கோவக்காய் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதை பற்றின முழு வீடியோ வந்து விரைவில் வரும். இது வந்து ஷார்ட்ஸ் போடலான்ட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மாடி தோட்டத்தை பற்றி ஏராளமான தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரும். மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி.